அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் பேசும்போது சுந்தரா டிராவல்ஸ் பஸ் மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கிட்டு போகிறாரு. அந்த பஸ்ஸில் புகையாக வரும், கருப்பு புகையாக வரும். அந்த மாதிரி பழனிசாமி பொய்யா சொல்கிறாருன்னு நக்கல் பண்ணுறாரு. இதுக்கு அவர் சரிப்பட்டு வரமாட்டார் அப்படின்னும் ஸ்டாலின் சொல்கிறார். அதே பாணியில் அவர் திருப்பி அடிக்கிறார். டாக்டர்னு சொன்னால் இவர் நம்பிட்டார் அப்படின்ற ஒரு சினிமா காமெடி வரும். அந்த மாதிரி நல்லாட்சின்னு சொன்னால் நம்பிட்டார், அது இவரே சொல்லிக்கிறாருன்ற மாதிரி இவர் விமர்சிக்கிறார். அதாவது இதுக்கும் ஒரு ஜோக் சொல்லி நான் ஒரு விமர்சனம் வைக்கிறேன். இந்த வடிவேலு தங்கச்சி வந்து பொண்ணு பார்க்க போன இடத்துல கவுண்டமணியும் செந்திலும் சண்டை போட்டுப்பாங்க. கடைசியில் வடிவேலு சொல்லுவார், அதாவது 2 தெய்வங்கள் மாறி மாறி உண்மையை பேசுகின்றன, இதில் எந்த தெய்வம் உனக்கு பிடிக்கும் என்று சொல் அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேராது. நான் ஒரு காலத்தில் மேடை பேச்சு பிரச்சாரம் எப்படி இருந்தது, அதெல்லாம் வந்து திமுக மேடையும் சரி அதிமுக மேடையும் சரி ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் அப்புறம் அண்ணா பேசும்போது இங்கர்சால் கரிபால்ட்டி என்ன சொன்னார்லாம் பேசுவாங்க. அதன் பிறகு அந்த தொடர்ச்சி இருந்தது. கலைஞர் வந்து பெரியார் என்ன சொன்னார், அண்ணா என்ன சொன்னார்னு அவர் சொல்லுவார். அப்புறம் எம்ஜிஆர் காலத்தில் அது இன்னும் கொஞ்சம் மாற்றம் அடைந்தது. கலைஞர் என்ன சொன்னார், இப்படி செய்தார் அப்படி செய்யலைன்னு. அப்புறம் எம்ஜிஆர் இந்த மாதிரிலாம் அப்படியே மாறி கடைசியில் இப்போது வடிவேலு பேசினார், வடிவேலு எப்படி ஆக்ட் பண்ணார், கவுண்டமணி என்ன சொன்னார், செந்தில் பட வசனம் என்ன, இப்படி போய்விட்டு அரசியல் மாற்ற முடியாது.